கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் சிரிப்பையே மறந்து விட்டேனே என்று துக்கத்தோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோபு 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். நெடுநாளாய் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? சந்தோஷம் என்பதை பார்த்தே பல நாள் ஆகுதா? வாழ்க்கை முழுக்க வெறுமை மட்டும்தான் மிச்சமா இருக்குதா? ஏமாற்றங்கள் மத்தியில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற காத்திருக்கிறார். வேதத்திலிருந்து 3 பேரை பார்க்கலாங்க. வாழ்க்கையின் எல்லை முடிவு வரைக்கும் போய் வெறுமை மட்டும்தான், இனி எந்த பயனும் இல்லை என்று துக்கத்தோடு இருந்தவர்கள். தேவன் அவர்களை மகிழ பண்ணி அவர்கள் மூலம் மற்றவர்களையும் களிகூறச் செய்த காரியங்களை பார்க்கலாம். இது நமக்கு நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கலாங்க. எஸ்தர் 9:21. அந்த நாள் அவங்க சஞ்சலம் சந்தோஷமா மாறினது, துக்கம் மகிழ்ச்சியாய் மாறினது. அதுக்கு காரணம் என்ன? பகைஞர்கிட்ட இருந்து தேவன் அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்த நாள் அது. அவர்களுக்கு அவ்வளவு துக்கம், ஏன்னா ராஜா கையெழுத்திட்டு விட்டார். அவங்களோட மொத்த ஜெனரேஷனும் சாக போறாங்க. எல்லோருக்கும் சஞ்சலம், வருத்தம். அந்த சூழ்நிலையில தேவன் எஸ்தரை எழுப்புகிறார். மிகவும் தைரியசாலி, கர்த்தருக்காக எதையும் செய்ய துணிந்தவள். ஒரு பக்கம் ராஜாவின் இடத்தில் போய் பேசினார், மறுபக்கம் தன் ஜனங்களை உபவாசிக்க செய்து ஆயத்தப்படுத்தினார். கரெக்டா பிளான் பண்ணாங்க. அந்த நாள்ல ஆமானின் திட்டங்கள் அத்தனையும் முறியடிக்கப்பட்டது. அவன் கால்களில் வந்து விடத்தக்கதாக அவனுடைய எல்லா மகிழ்ச்சியும் ஒரே நாளில் அழிந்தது. அந்த நாளில் தானே யூதர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கையெழுத்து மாறியது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. மரணம் அவர்களை விட்டு பெயர்ந்து போய் இவர்கள் மரிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் மரணத்திற்கு இவர் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாகவும் இன்றளவும் கொண்டாட்டத்தின் நாளாகவும் மாறி போய்விட்டது. உங்கள் சத்துருக்கள் நிமித்தம் இளைப்பாறுதல் அற்று இருக்கிறீங்களா? தொடர்ச்சியான நிந்தை பேச்சு, கோர்ட் கேஸ், தேவையற்ற செலவுகள், இதுக்கு மேல இதை செய்ய ஒண்ணுமே இல்ல, என் நியாயம் எடுபடலன்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கிறீங்களா? அதிக நாள் ஜெபிச்சுட்டேன், கர்த்தரும் என் ஜெபத்தை கேட்கலையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? எஸ்தரோட ஞானம் நமக்கு தேவையா இருக்குதுங்க. தேவன் சத்துருக்கள்ட்ட இருந்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட காத்திருக்கிறார். ஆனால் எஸ்தர் போல ஞானமாய் நடந்து தேவன் மேல் பக்தியாய் இருந்து திட்டமிட்டு காரியங்களை நீங்க நகர்த்தும் போது சத்துருக்கள்ட்ட இருந்து தேவன் உங்களுக்கு பூரண விடுதலை தருவார். ஏன்னா உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவரே. அவரிடத்துல உங்க நியாயங்கள் இருக்குதுங்க. சீக்கிரமா நீங்க உங்க சத்துருக்களை மேற்கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு பூரண இளைப்பாறுதலை கொடுப்பார். எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நினைச்சிட்டீங்களா? இல்லவே இல்லைங்க, எதுவுமே முடியல. தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். சத்துருக்கள் வெட்கப்பட்டுத்தான் போவார்கள். தேவனுக்குள் நீங்கள் இளைப்பாற போறீங்க. உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும், உங்கள் துக்கம் மறைந்து போகும். ஆனால் உங்கள் உதடுகளினாலே தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து ஆர்ப்பரிக்க மட்டும் மறந்துடாதீங்க. இரண்டாவதாக சங்கீதம் 30:11. தேவன் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார் சொல்லி தாவீது சொல்றாருங்க. என் இரட்டை களைந்து போட்டார், மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினார். இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னங்க? துரோகங்க. துரோகம், சொந்த குடும்பத்துல சொந்த மகனால துரோகம். சீராட்டி பாராட்டி ஊட்டி வளர்த்த பிள்ளை இன்னைக்கு தகப்பனுக்கு விரோதமாக குதிங்காலை நீட்டியது. தான் மேன்மடைய வேண்டும் என்பதற்காக தகப்பனுடைய மேன்மையிலிருந்து அவரை கீழே தள்ள நினைத்தது. எல்லாரையும் தகப்பனுக்கு விரோதமாக கூட செய்தது. அவருக்கு அதிகமான துக்கம் இருந்தது. அந்த துக்கத்தை இன்னும் அதிகமாய் கூட்டத்தக்கதாக அவருடைய நம்பத்தகுத ஆலோசகர் அகித்தோப்பேல்
அவர் தன் மகன் பட்சமாய் சென்று விட்டார். அவர் ஆலோசனையெல்லாம் தேவதூதன் ஆலோசனை போல் இருந்தது. தாவீதுக்கு அதிக பயமும் நெருக்கமும் வந்தது. முதல்ல துரோகத்தை தாங்க முடியல, இரண்டாவது துரோகத்துக்கு உதவி செய்ய ஒரு மிகப்பெரிய ஞானி, இதிலிருந்து நான் எப்படி கடந்து போவேன்? பல இக்கட்டுகளை அவர் கடந்தார். ஆனா இந்த இக்கட்டுல இருந்து அவருக்கு கடக்க வழி தெரியல. அதிக துக்கத்தோடு இருந்தார். அப்பொழுது தேவனை நோக்கி அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கும் என்று சொல்லி கேட்டார். தேவன் அவர் ஜெபத்தை கேட்டார். அவர் ஆலோசனை தள்ளப்பட்டது. அவர் நாண்டு கொண்டு செத்தார். அந்த சூழ்நிலையில் தாவீதுக்கு ஜெயம் கிடைத்தது. தன் மகனுடைய திட்டங்கள் எல்லாம் அழிந்து போனது. தேவ திட்டம் தாவீதில் நிறைவேறியது. அப்பொழுது அதுவரை ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன தவறு செஞ்சேன், அவங்களுக்கு உதவிதானே செஞ்சேன்ட்டு புலம்பிக் கொண்டிருந்த தாவீது, அவர் புலம்பலை தேவன் மாற்றி போட்டு கீர்த்தனை பாட வைத்தார். இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கட்ட வைத்தார். சொந்த குடும்பத்தால் துரோகத்தை அனுபவிக்கும் ஆத்மாவே, பணபலம், ஆள்பலம், ஞானம் எல்லாமே அதற்கு அதிகமாய் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை நேசிக்கும் தேவன், உங்களை அபிஷேகித்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். புலம்பலை நிறுத்தலாங்க. ஒரு காலம் உங்களை அவர் கைவிட மாட்டார். உங்களுக்குள் கிரியை ஆரம்பித்தவர் முடிவு பரியந்தம் உங்களை விடாமல் அந்த கிரியை நடத்தி முடிப்பார். தேவ திட்டம் நிறைவேற எதெல்லாம் தடையாயிருக்குதோ அதை எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். அந்தகார வல்லமையோ மனுஷனின் புத்திசாலித்தனமோ எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடுவார். உங்கள் புலம்பலை கண்டிப்பாய் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்கள் உபவாசத்தை மகிழ்ச்சியின் நாளாய் கர்த்தர் மாற்றுவார். தாவீதை போல தேவனிடத்தில் கருத்தாய் ஜெபியுங்கள். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்க காத்திருக்கிறார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் நிச்சயமாய் மாற்றுவார். சாராளும் துக்கமாய் இருந்தாள். எத்தனையோ முயற்சிகள் செய்தும் அவள் துக்கம் அவளை விட்டு நீங்கவில்லை. எதிரிகளால் துக்கம் இல்லை, சொந்த குடும்பத்தாலும் துக்கம் இல்லை, கர்த்தர் நிமித்தமாக துக்கத்தோடு இருந்தாள். ஏனென்றால் அவள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. தேவன் அவளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கவில்லை. எத்தனையோ காலம் காத்திருந்தோம், வாக்கு தத்தத்தை பெற்றும் குழந்தை கிடைக்கவே இல்லை. அநேகருடைய வசை சொல்லுக்கு ஆளாயிருந்தாள். அவளுக்கு எல்லாமே இருந்தது, ஒன்றுக்கும் குறைவில்லை. அன்பான கணவர், செல்வம் எல்லாம் இருந்தது, ஆனால் குழந்தை இல்லை. வீட்டில் வெறுமை இருந்தது. எனவே அவளே முயற்சி செய்தாள். அவளாக தன் அடிமை பெண்ணை கணவனுக்கு கொடுத்து அதன் மூலம் பிள்ளை பெற நினைத்தாள். அதுவும் அவளுக்கு கன்னியாக கேலி கூத்தாக மாறி போயிற்று. அவள் துக்கம் அதிகரித்தது. ஒரு நாள் தேவன் வந்து உனக்கு குழந்தை பிறக்க போகிறது 10 மாதத்தில் என்று சொன்ன போது நகைத்தாள். அந்த நகைப்பு துக்கம் மிகுந்ததாய் இருந்தது, வேதனையின் உச்சியில் இருந்தது, நம்பிக்கையற்று இருந்தது. ஆனால் உண்மையிலே தேவன் 10ஆம் மாதத்தில் அவளை நகைக்க பண்ணினார். ஆமாங்க, ஈசாக்கை குழந்தையாக கொடுத்தார். ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று அர்த்தம். தேவன் ஒரு நகைப்பை அவளுக்கு கொடுத்து அவளை நகைக்க பண்ணி நகைத்தவர்களை வெட்கப்பட செய்து அவளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நகைப்பை, சந்தோஷத்தை கொடுத்தார். ஆமாங்க, எல்லாமே இருந்தும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாததினாலே அதிக வெறுமையின் மத்தியில் போயிட்டு இருக்கீங்களா? இதிலிருந்து வெளியே வர வழியே தெரியலையா? தேவன் அனுகிரகம் பண்ணினால் மட்டும்தான் சூழ்நிலை மாறும் என்ற சூழ்நிலை இருக்குதா? தேவன் உங்களுக்கு ஒரு உற்பவ கால திட்டத்தை நியமிச்சிட்டாருங்க. நிச்சயமாய் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றினார். அவர் அடைத்த கர்ப்பத்தை அவரே திறந்தது போல வாசல்களை யார் அடைத்திருந்தாலும் அவரே திறப்பார். நோவாவுக்கு திறந்த தேவன் உங்களுக்கும் திறப்பார். நோவாவுக்கு அவரே கதவை மூடினார், அவரே கதவை திறந்தார். உங்களுக்கும் தேவன் நிச்சயமாய் கதவுகளை திறப்பார். உங்கள் வெறுமை நீங்குங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை நகைக்க பண்ணுவார். நகைக்க காரணமாயிருக்கிற நகைப்பை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவாருங்க. சாராள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவளுக்கு வாக்கு தத்தம் இருந்தது. அதை நிறைவேற்றும் பொறுப்பு கர்த்தருக்கு இருந்தது. எனவே அந்த நாளில் தேவன் வாக்கை நிறைவேற்றி அவளுக்கு குழந்தை கொடுத்தது போல உங்களுக்கு வாக்கு கொடுத்தவருக்கு அதை நிறைவேற்ற பொறுப்புண்டு. நிச்சயமாய் வாக்கை நிறைவேற்றுவார். இன்னும் கொஞ்சம் பொறுமையாருங்க. உங்களுக்கு தேவன்
நகைப்பை கட்டளையிட நாட்களை குறித்து விட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறதுங்க. உங்க வெறுமை நிறைவாய் மாறப்போகிறது. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஏற்கனவே கட்டளையிட்டு விட்டார். இந்த 3 பேருடைய வாழ்க்கையில வெறுமை இருந்தது, முடிந்து விட்டது, எல்லைக்கு வந்து விட்டோம், இனி பயனில்லை என்று சொல்லி துக்கத்தோடு புலம்பலோடு அப்படியே ஒன்றுமே ரியாக்ட் பண்ண முடியாம சாராளை போல முயற்சிகள் எல்லாம் வீணான சூழ்நிலையில் அப்படியே சமைந்து போன சூழ்நிலையில் இருந்த போதிலும் அந்த வெறுமையை நீக்கி தேவன் நிறைவை கொடுத்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். இதே காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாருங்க. உங்கள் வெறுமை நீங்கும் சீக்கிரமாய். தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறாருங்க. நம்பிக்கையோடு காத்திருங்க. ஞானமாய் தேவனிடத்துல முறையிடுங்க. தேவன் நிச்சயமாய் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். தேவன் சொன்னதெல்லாம் செய்தார் எரேமியா. ஆனால் அவருக்கு வந்தது நிந்தையும் அவமானமும். அப்பொழுது அழ ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் எரேமியா 31:16 சொல்லுகிறார், நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, எல்லா கிரியையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க, ஒரு பிரயோஜனம் இல்ல, நிந்ததான், அவமானம்தான், மொத்தத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனாலும் துரோகங்கள் தான். கண்ணீர் விடாதீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்குரிய காலத்தை குறித்தபடியினால் சீக்கிரமாய் அது நிறைவேற போகிறது. கண்ணீர் விடாதபடி உங்க கண்ணீரை துதியா மாற்றுங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க உதடுகளினால் ஆனந்த களிப்பாய் கம்பீரமாய் பாடுங்க. தேவன் உங்கள் சத்தத்தை கேட்டுவிட்டார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் கண்ணீரை, என் துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற்ற போறதாய்க்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதப்பா. அவர்கள் வறுமையெல்லாம் நீர் நீக்கினது மாதிரி என் வெறுமை நீக்கி என்னையும் சந்தோஷத்தாலும் ஆனந்த களிப்போலும் நிரப்ப போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நான் தொடர்ந்து துக்கப்படாமல் உம் வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருக்க கிருபை தாரும். எனக்கென்று துரிதமாய் ஒரு நாளை நியமித்தீரே, அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை ஆர்ப்பரித்து சொல்லுவேன். கர்த்தாவே, நீர் என்னை விடுவித்து எனக்கு நன்மை செய்து என் கண்ணீரை மாற்றி துக்கத்தை மாற்றி ஆனந்த களிப்பை தரும்போது தேவன் உலகிற்கு அதை சாட்சியாய் நான் அறிவிப்பேன். உதவி செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.